கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து உங்களில் எத்தனை பேருக்கு ட்ரெயின் ஜெர்னி பிடிக்கும்? அண்ட் எஸ்பெஷலி நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். அந்த சுச்சுவேஷன் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்து ட்ரெயினில் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த ட்ரெயின் அரை மணி நேரம் போகுது, ஸ்டாப் ஆகுது, அங்கேயே நிற்குது. அரை மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம்ன்ற டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. நைட்டும் வருது. அந்த சுற்றி யாருமே எங்கேயுமே சுற்றி எந்த ஒரு ஆக்சஸுமே இல்லை. அந்த எல்லாத்துக்கும் மேலே அந்த ட்ரெயின் வந்து அங்கேயே 2 நாளாக நிற்குது. உங்ககிட்ட ஃபுட் ஆக்சஸும் இல்லை, கம்யூனிகேஷன் ஆக்சஸும் இல்லை, ட்ரெயினுக்குள்ள பவர் சப்ளையும் இல்லை, எதுவுமே இல்லை. பட் யூ ஹாவ் டு சர்வை 2 days. எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை நான் சொல்லும் போதே உங்களை நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. திருச்செந்தூர்ல ஸ்ரீவைகுண்டம்ல ஒரு ட்ரெயின் ஸ்டக் ஆனது. அந்த ட்ரெயின்ல இருந்து பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட 2 நாளுக்கு அப்புறம் டியூஸ்டே தான் வந்து அவங்க வந்து எவாக்குவேட் பண்றாங்க. அங்கேருந்து அவங்களை ரெஸ்கியூ பண்ணி அதுக்கப்புறம் வேற ஒரு வாஞ்சி மயிலாச்சி அப்படிங்கிற ஒரு ஊர், அந்த ஊர்ல இருந்து அவங்கள இருந்து எல்லாருமே வந்து சென்னைக்கு அனுப்புறாங்க. பட் அந்த 2 நாள் அவங்க என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங் ஆனது. இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக சென்னையில் ஃப்ளட் வந்தது. அந்த ஃப்ளட் வந்து பயங்கரமான ஒரு ஃப்ளட்டாக இருந்தது. நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆகிருந்தாங்க. பட் எல்லாமே எக்ஸ்பெக்டட் தான். சென்னை டிசம்பர் ஃப்ளட்டு எல்லாமே எக்ஸ்பெக்டட். பட் திஸ் டைம் நேச்சர் ஹேஸ் அனதர் பிளான். இந்த டைம் நேச்சர் திருச்செந்தூர் அதை சுற்றி இருக்கிற ஊர்களில் வந்து பயங்கரமான மழை. திருநெல்வேலியில் கிட்டத்தட்ட கீழே இருந்து அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற கடையோட ஷெல்டர் வரைக்கும் தண்ணி வந்து பயங்கரமாக தேங்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 அடி 9 அடிக்கு திருநெல்வேலியோட பழைய பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவில் பயங்கரமாக தண்ணி தேங்குது. பட் திருச்செந்தூரில் அந்த டைமில் சண்டே வந்து ஒரு ட்ரெயின், ஓகேங்களா? அந்த சண்டே ட்ரெயின் வந்து ஆக்சுவலாக அந்த ட்ரெயினோட பிளான் வந்து திருச்செந்தூர் டு சென்னை, ஓகேங்களா? சண்டே அந்த ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து அந்த ட்ரெயினில் வந்து ஏறுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கிட்ட அந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ட்ரெயின் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ட்ரெயின் அப்போ வந்து கேன்சல் பண்ணப்பட்ட. சரி, ஓகே, போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ட்ரெயின் ஸ்டார்டட் ஃப்ரம் திருச்செந்தூர். ஸ்ரீவைகுண்டம் கிட்ட போகும்போது ஸ்டேஷன் மாஸ்டரும் அப்புறம் வந்து அந்த பர்டிகுலர் ட்ரெயினுடைய டிடிஆர் எல்லாருமே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வேலை பயங்கரமான மழை போயிட்டு இருக்கு, என்ன ஆகும் தெரியல, நாங்கள் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல பயங்கரமான நீர்த்தேக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் வெளியில இருந்து நிறைய பேர் வந்து அந்த இடத்துல டேம் உடைய போகுது, தண்ணி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசஞ்சர்ஸ், உள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே பேனிக் பண்ண வைக்கிறாங்க. நிறைய பேர் அங்கேருந்து வந்து வெளியே வந்துடலாம், சரி ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு வரும்போது அங்கே ஸ்டேஷன் இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லாருமே வந்து இல்லை என்ன ஆனாலும் சரி நீங்கள் ட்ரெயின்குள்ளே இருங்க, ஒன்றுமே ஆகாது, நாங்கள் உங்களுக்கு சேஃப் கார்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரெயின்குள்ளே இருங்க, நாங்கள் எப்போ சொல்கிறோமோ அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரெயின்குள்ளேயே வந்து அவங்கள வந்து ஸ்டே பண்ண வச்சிடுறாங்க. அண்ட் அந்த டைமில் அந்த ட்ரெயின்குள்ளே கரண்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இல்லை, அண்ட் கம்யூனிகேஷன் ஆக்சஸும் இல்லை. எலக்ட்ரிசிட்டி பவரே இல்லை அப்படின்போது நிறைய பேர் மொபைல் சார்ஜ் போட்டுருப்போம், சார்ஜ் போடாமல் கம்யூனிகேட் பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் தி டைம் நிறைய பேருடைய மொபைல் நெட்ஒர்க்கும் டவுன் ஆனதுனால நிறைய பேர் வந்து கான்டாக்டும் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே அந்த இடத்துல நீர் தேக்கம் அப்படிங்கிறது இந்த ட்ரெயின் கீழே நம்ம கால் வைக்கிற மாதிரி அது வரைக்கும் தண்ணி வந்து தேங்கி இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லப்படுது. அதனாலேயே நிறைய பேர் அங்கே வந்து நிறைய பாம்புகள் போயிட்டு வந்ததா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ பயங்கரமான பேனிக்கில் 2 நாள் அவங்க வந்து அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பயங்கரமான விஷயம். அண்ட் அங்கே இருக்கிற டிடிஆர் இது மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு மட்டும் ஒரு 150-200 பேசஞ்சர்ஸ் மட்டும் அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணுறாங்க. அந்த சம்பவம் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. ஒரு 3 கவர்மெண்ட் பஸ் வச்சு அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வெளியே ஆல்ரெடி எல்லா இடத்தையும் மழை பெஞ்சிட்டு அவங்க வந்து உள்ளே வந்து அவங்களுக்கு ஆக்சஸ் பண்ணி போகிறதுக்கும் அவங்களுக்கு வந்து எந்த வழியும் இல்லாத ஒரு சேடண்டான ஒரு சுச்சுவேஷனால அந்த ட்ரெயினில் இருந்த மீதி 800-1000 பேசஞ்சர்ஸ் வந்து அவங்களால வந்து ரெஸ்கியூ பண்ணவே முடியல அந்த டைமில் இம்மீடியட்டாக. ஸோ உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 days அவங்க அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகுது. அந்த ட்ரெயினில் இருக்கிற பேசஞ்சர்ஸ் நிறைய பேரில் குழந்தைங்க இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து ஆப்ரேஷன்ஸ் பண்ணிட்டு வந்தோம், ஒரு நாள் தானே நம்ம போயிட்டு வந்துடலாம், டேப்லெட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டேப்லெட் கூட எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும். அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இன்னொருத்தர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கரெக்டாக அந்த டைமில் அவங்களுக்கு வந்து டெலிவரி பெயின், ஸோ ப்ரெக்னன்சி பெயின், ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அவங்கள அங்கேருந்து இம்மீடியட்டாக ரெஸ்கியூ பண்ணி அந்த வழியிலையும் அவங்கள ரெஸ்கியூ பண்ணி ஸோ அவங்களுக்கு அங்கே நியர்பையில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ஒரு இன்சிடென்ட் மூலிமா நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்
அவ்வளோ பெரிய சுச்சுவேஷனில் பிறந்த ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலூர் புதுக்குடி அப்படிங்கிற ஒரு ஊர், ஓகேங்களா. ஸ்ரீவைகுண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர், ஒரு சின்ன கிராமம், ஓகேங்களா. அந்த கிராமத்தில் அதிகபட்சம் வந்து ஒரு 10 ரெசிடென்ஷியல் வீடுகள் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த ட்ரெயின் நின்றுச்சு. ட்ரெயின் நைட்டு ஃபுல்லாக யாருக்கும் ஃபுட் இல்லை, எதுவுமே இல்லை. மறுநாள் மார்னிங் நியர்பை ஏதாவது ஆக்சஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு தூரத்தில் ஒரு ஊர் இருக்குது, அதுதான் மேலூர் புதுக்குடி அப்படிங்கிற ஒரு ஊர். ஸோ அந்த ஊரில் போயிட்டு மக்கள் கிட்டலாம் போயிட்டு எங்களுக்கு குழந்தைக்கு பால் கொடுங்க, ட்ரெயின் நின்றுச்சு எதுவுமே அப்படின்னு சொல்லும்போது அவங்களாம் வந்து ஐயோ அப்படியா, நைட்டே எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு, நைட்டே எங்களுக்கு தெரியும், நாங்கள் அப்பவே வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அவங்க இருக்கிற ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து ட்ரெயினுக்கு அந்த அவங்க கீழே ட்ரெயினில் ஒருத்தர் உட்காடுறாங்கன்னா அவங்க கால் வைக்கிற இடம்க்கு தண்ணி போயிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் அப்புறம் ட்ரெயின் விட்டு கீழே இறங்கினா நம்ம அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி வந்து போயிட்டு இருக்கோம், கரெக்டுங்களா. ஸோ அவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்கிற இடம் வந்து ட்ரெயின் இருக்கிற இடம் மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்கிற இடம் தான். விச் மீன்ஸ் இந்த மேலூர் புதுக்குடியில் கூட அந்த அளவுக்கு தண்ணி போயிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க, இல்லை நாங்கள் என்ன ரெஸ்கியூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 800 பேசஞ்சர்ஸுக்கும் கரெக்டாக அப்போ தான் அந்த ஒரு கோவில், அங்கே வந்து ஒரு அங்காளம்மன் கோவில் ஒன்று இருக்குது, அந்த கோவில் வந்து அப்போ தான் நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணோம். அந்த கோவிலில் அந்த அன்னதானம்லாம் போட்டு மிச்ச மீதி வந்து உணவுப் பொருட்கள் நிறைய இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் குக் பண்ணி அங்கே இருக்கிற நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து நாங்கள் ஃபுட் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்டு அந்த 2 நாளாக தொடர்ந்து அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து பாலும் கொடுக்கப்பட்டு கஞ்சிகளும் கொடுக்கப்பட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹெல்த் எந்த ப்ராப்ளம் வராமல் அவங்க வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண 800 பேருமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு மேலூர் புதுக்குடி மக்கள் இல்லை அப்படின்னா நாங்கள் இல்லை, எல்லா தேங்க்ஸுமே அவங்களுக்கு தான் போகணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து ஸ்ட்ராங்காகவே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. அண்ட் அதுக்கப்புறம் நேச்சுரல் டிசாஸ்டர் கெலாமிட்டி கண்ட்ரோல், ஸோ அவங்களும் வந்து ரெஸ்கியூலாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெஸ்கியூ வந்து செவ்வாய்க்கிழமை நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க இடம் முன்னாடியே சொன்ன மாதிரி வாஞ்சி மயிலாட்சி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்து அவங்க வந்து சென்னைக்கும் அவங்க வந்து அனுப்புகிறாங்க. பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே நடந்தது அப்படிங்கிறதும் அந்த எல்லாத்துக்கும் மேலே அங்கே எப்பயுமே ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்னா அங்கே வந்து ஒரு ஹியூமனிட்டி இருக்கும். ஸோ அந்த ஹியூமனிட்டி தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் எல்லாருமே பண்ணியிருக்கு அப்படிங்கிற யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு நான் இதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ ஒருத்தருக்கு நாலேஜ் வரணும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.